எல்லோருக்கும் வணக்கம். வாங்கோ இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன ஃப்ரூட் சலாட் ஒன்று செய்வோம். இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பழம், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்கோ இதாச்சுன்னா நாங்கள் இதுக்கு நான் வந்து கொஞ்சம் வெண்ணிலா சோஸ் செய்ய போகிறேன். இப்படி பேக்கெட்டிங்க விற்கிறது. இதில் கொஞ்சம் பவுடராக இதுக்கு போடுங்க. ஒரு கொஞ்சம் ஒரு 2 பேருக்கு நான் செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சம் பவுடராக விட்டுட்டு இதுக்கு நீங்கள் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் பாலை விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் குயிக்காக ஒரு வெண்ணிலா சோஸ் வந்து இதை வந்து கரைச்சாலே இந்த வெண்ணிலா சோஸ் இதை நீங்கள் ஒரு 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 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து கட்டியாக வந்துடும். இதை நல்ல வடிவாக நான் எல்லா பழங்களும் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதை இருக்க எல்லா பழங்களையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெண்ணிலா சோஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக. இப்பொழுது வந்து ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் போடுங்க. இந்த டிஷ் இருக்குல்ல உங்களுக்கு போடுங்க. இது நான் வந்து கொஞ்சம் வாழைப்பழம் வெட்டி வச்சுருக்கேன். என்ன நான் இதுக்கு மிக்ஸ் பண்ணல போட்டு வச்சிங்களேன்னு சொன்னால் வாழைப்பழம் கருப்பாக வந்துட்டு நீங்கள் மிச்சம் வச்சிங்களேன்னு சொன்னால் அதில் நான் வாழைப்பழம் இப்போ நான் போடல. இதுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு ஐஸ்கிரீமையும் போட்டுட்டு நான் இந்த கஜு வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உடனடியான டெசர்ட் நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. பாய்.